ஒரு நாள் பாபாஜியின் அருகில் ஒரு சீடன் வந்தான். அவன் உடல், ஆடை எல்லாம் சுத்தமாக இருந்தது. ஆனால் முகத்தில் குழப்பம். அவன் சொன்னான், பாபாஜி, நான் தினமும் குளிக்கிறேன், வீட்டை சுத்தம் செய்கிறேன். ஆனா என் மனம் சுத்தமாக இல்லையே. கோபம், ஆசை, பயம் இவை வருது. இதை எப்படி சுத்தப்படுத்துவது? பாபாஜி அமைதியாக சிரித்தார். அவர் சொன்னார், மகனே, வெளி சுத்தம் அவசியம். ஆனா அதைவிட முக்கியம் உள் சுத்தம். உடலை நீரால் சுத்தப்படுத்தலாம், ஆனால் மனதை தியானத்தால் தான் சுத்தப்படுத்த முடியும். அவர் ஒரு மலரை எடுத்து காட்டி சொன்னார், இந்த மலர் மனமுடன் இருக்கிறது, ஏனெனில் அது இயற்கையாக சுத்தமானது. ஆனால் ஒரு துளி குப்பை நீர் விழுந்தால் அதன் மனம் போய்விடும். அதுபோல உன் மனதில் ஒரு துளி பொறாமை, கோபம், அசுத்த எண்ணம் வந்தால் உன் உள்ளம் மங்கிவிடும். பாபாஜி தொடர்ந்தார், சுத்தம் என்பது வெளிப்பழக்கம் அல்ல, அது உன் சிந்தனையின் ஒளி.